வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நியூஸ்ன்னு வழக்கம் போல் சொல்லுவோம், ஆனால் நியூஸை தவிர எல்லாத்தையும் பேசுவோம். ஆல்மோஸ்ட் இயர் 2க்கு வந்துட்டோம். 2026 தொட போகிறோம், 2025 அடித்து விரட்ட போகிறோம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்களா, நீங்கள் வச்சுருக்க இப்போ கையில் வச்சுருக்க ஃபோனுக்கெல்லாம் விலை மதிப்பு கூடிக்கிட்டே இருக்குங்க. நாடு 30,000 வந்துச்சுன்னா இப்போ 35,000 ரூபாயா. எல்லாம் 2,000 3,000 ப்ரைஸ் ஏற்றிட்டு இருக்காங்க. எல்லா ஃபோனோட ரேட்டும் ஏறலாம், ஆனால் காத்தோட ரேட் ஏறுமா? ஆக்சுவலாக ஐஃபோன் 17 சீரிஸே வந்து ப்ரொடக்ஷன் ரொம்ப டைட்டாக இருக்கான். அவங்க கொடுக்க வாங்கிட்டே இருக்காங்களாம். உண்மைதானே? நிறைய போய் அடம்பிடிச்சு எங்க டீம்ல சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் போய் அதை வாங்கிட்டு வந்திருக்கான். ஏன்னு பார்த்தா சம்பந்தப்பட்ட ஒருத்தர் இருக்காரு. அப்படிலாம் இல்ல, இவன் தான் வாங்கிட்டு இருந்தான். சுடர்லாம் இல்ல, சுடரும் எப்படியா இருந்தாலும் நமக்கு எல்லாத்தையும் வித்துருவான். அதனால நமக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். பிரச்சனை இல்லை. அப்புறம் என்ன, நம்ம பையனா சுடரு. அவர் டேபோ மேக்கோ எதோ வாங்கினாலும் எங்களுக்கு வித்துருவாரு. அவர் ஒரு நல்ல மனுஷன். 3 மாசத்துல எங்களுக்கு வரும், அதையும் நாங்க ரிவ்யூ கொடுக்குறோம். எப்படியும் கேர் பிளஸ் வர போட்டிருப்பான். நம்ம பையனா அவன் எல்லாமே பண்ணி எங்களுக்கு கொடுப்பாருங்க. சம மனுஷன் அவரு. சரி, ஓகே. அதே மாதிரி இந்த ஓட்டர் ஐடிக்கான லிஸ்ட் எஸ்ஐஆர் ஃபார்ம் அதை ஃபில் பண்ணவங்களுக்குலாம் அஃபிஷியலாக வந்திருக்கு. அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா நீங்கள் நம்பர்ஸ் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம், உங்கள் ஓட்டர் ஐடி வந்து வெரிஃபைடாக இல்லை இருக்கா இல்லையான்னு. அப்படி சப்போஸ் மிஸ்ஸிங் என்னோடது இல்லை ப்ரோ அப்படின்னா ஃபார்ம் 6ன்னு ஒன்று இருக்கான். ஓகே, அதை நம்ம வாங்கி அதை ஃபில்லப் பண்ணி கொடுக்கணுமா. கொடுத்தா மறுபடியும் பரிசோதனை பண்ணி மறுபடியும் பேர் சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆன்லைனில் இருக்கா என்னங்கிறத செக் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் இப்போ தான் வந்திருக்கு அந்த லிஸ்ட். ஓகே ஓகே, அதை பத்தி அதிகமா நியூஸ்ல போயிட்டு போல. ஏன்னா ஓட்டுரிமை உங்கள் உரிமை, வாழ்க ஜனநாயகம். ஓகே, அதே மாதிரி போன வாரம் வந்து ஒரு சில கேம்ஸ் வந்து இருந்தது அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த வீக்கும் நான் இந்த டைம் டேபிள் மாதிரி போட்டுறேன். அன்னைக்கு அந்த கேம்ஸ் வந்து ஃப்ரீயா கிடைக்குது. விண்டோஸ்ல பிசில விளையாட முடியும், எல்லாமே விண்டோஸ்க்கான கேம்ஸ் தான். யாராவது ட்ரை பண்றீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி லாஸ்ட் வீக்குங்க GTA வந்து ஆன்லைனில் ப்ளே பண்ணலாமா. ஆமாம், அதுக்கான வெப்சைட் ஒன்று கிடச்சிது. நான் விளையாண்டு பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. ஈவன் ஆன்லைன் சர்வர் தானே, உங்களுக்கு ஜிபி என்னவா இருந்தால் என்ன, ரேம் என்னவா இருந்தால் ஒன்றும் இல்லை. அந்த பசங்க இப்போ உட்காந்துட்டு எல்லா டிவைஸ்லையும் சிமுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அது ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்கு. நம்ம அதில் ஆக்சஸ் கெயின் பண்ணி நம்ம விளையாடுவோம். எங்கேயோ சர்வரில் இருக்கும் அது. ஆமாம், ஏன்னா கம்ப்ளீட்டாக சர்வரா, உங்கள் ஜிபியும் பிரச்சனை இல்லை. உங்கள் சிஸ்டம் எப்போ என்னைக்கு மாட்டிகிட்டு இருந்த GTA தான். அதான் GTAல இருங்க வைசிட்டியா செம நல்லா தான் இருந்துச்சு. கேம் பிளே வந்து ஹெலிகாப்டர் மிஷன் தான் இருக்கு, அல்டி மிஷன். ஆனால் இப்போ சோகம் என்னன்னா சர்வரில் நிறைய பேர் பூந்தனால இப்போ கொஞ்சம் சர்வர் லோட் ஆகுது. அதனால போடுறோம், செக் பண்ணி பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு எப்பயா ஃப்ரீயா உங்களுக்கும் அதே மாதிரி லோட் ஆச்சுன்னா சொல்லுங்க. நடுராத்திரியில் வேணா கரெக்டாக வேலை செய்யும். இல்லை, இது வந்து நான் வந்த டைம்ல நான் ஓப்பன் பண்ணி விளையாண்டான்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து செம்ம ஸ்மூத்தாக இருந்தான், எந்த பிரச்சனையும் இல்லை, ஜாலியாக போயிட்டே இருந்துச்சு. அந்த இதெல்லாம் போட்டியா, சீட் கோட்லாம் போட்டு ஆஸ்பிரின். நாங்கள் முடிஞ்சால் அது கேம் பிளே எப்பயாவது வருங்காலங்களில் ஃப்ரீயாக இருக்க டைமில் விளையாடி காட்டுறோம். ஏன்னா வேறு ஏதாவது ஆன்லைன் கேம்ஸ் ஆகுதுங்கிறதுக்கு எவ்வளோ சுற்றி சொல்கிறான். சரி சொல்லு. அதான் அந்த கேம் ஆக மொத்தம் வந்திருக்கு. உங்களுக்கும் வேறு ஏதாவது இந்த மாதிரி சர்வர் பேஸ்டு கேம்ஸ் தெரியும் அப்படின்னா சொல்லுங்கள், ட்ரை பண்ணுவோம். ஏன்னா சும்மா இருக்க டைமில் அப்படியே விளையாண்டுட்டு இருக்கலாம். யார் அந்த சர்வர்? அதே மாதிரி இதுவும் கேம் தான், தொடர்ந்து கேமாக வந்துகிட்டு இருக்கு. டாம் ரைடர். ஆமாம், டாம் ரைடர் சூப்பராக இருக்கும். இந்த கேம் வந்து ஆண்ட்ராய்டு மற்றும் iOSக்கு February 12, 2026. இதுக்கு என்ன நெட்ஃப்ளிக்ஸா இல்லை எல்லாருக்கும் அவைலபிளா? இந்த கேமோட ஜிபி என்னன்னு பார்த்தேன், 12 GB என்னவோவா. பரவாயில்ல, அந்த கேம் நல்லா இருக்கும். ஆனால் இப்போ டாம் ரைடர் வரதை பற்றி பிரச்சனை இல்லை, நல்ல கேம் தான். சீரியஸாக நல்லா விளையாடலாம், டைம் இருக்கணும். ஒன்று, ரெண்டாவது கண்ட்ரோல்ஸ் எப்படி இருக்குன்றது தான் இப்போ மைண்ட். iOSக்கு தான் வந்து 12 GBன்னு நினைக்கிறேன். ஓ, ஆண்ட்ராய்டில் எக்ஸ்பேண்ட் ஆகி பெருசு எக்ஸ்பேக்ட் ஆனதும் உட்காந்து மேப் எல்லாம் டவுன்லோட் ஆகி இதுதானா ஓம் பண்ணுங்க. ஆனால் இப்போதைக்கு ரெஜிஸ்டரில் தானே இருக்கு. என்ன பே பண்ண சொல்லுது, கம்மிங் சூன். ஆமாம், உங்களுக்கு பேவா? ஆண்ட்ராய்டுக்கு ஃப்ரீயா தெரியலையே. ஆண்ட்ராய்டு தான் மாசு. அப்புறம் பார்த்தா ஆண்ட்ராய்டில் இன்ஸ்டால் ஆனது உள்ளே போயிட்டு கேட்குமா. அந்த 1350 ரூபா போட்டிங்கன்னா ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணுதுங்க. சரி, மாத்திரம் போடா. உனக்குலாம் ஜாலிடா. இது என்ன 2026 12ஆம் தேதி வருதான்? ஆமாம், 2026 February 12 தான் சொன்னான்ல. தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கேம் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிருக்கும். நீங்கள் அன்றைக்கி விளாட்லாம். ஓகே, அன்றைக்கி எங்கள் ஞாபகம் வரும், இந்த டப்பா அன்றைக்கி கொடுத்தாங்களே. ஓகே சரி. ஆனால் அப்புறம் இதில் 1350 ரூபாடா, அதில் ஃப்ரீன்னு காட்டுறியே. எனக்கு இல்லை இப்போதைக்கு ஃப்ரீ. எவ்வளோ பெரிய விஷயம். ப்ரீ ரெஜிஸ்டர்டில் காட்டுது, அதனால் காஸ்ட் காட்டல.
சரி இதுல ப்ரீ ரெஜிஸ்டருக்கே காசு கேக்குதே, சொல்லு. அமைக்க பாருங்க, வருதா பார்ப்போம். ஆப்பிள் ஐடி ஏதாவது போட்டுக்கிட்டு காசுக்கு பிச்சுக்கிட்டு போயிட போகுது. காசு தான் கேக்குது. ஒன் டைம் சார்ஜ் பே பண்ணீங்கன்னா போதும், அவ்வளவுதான். அவ்வளவுதானே. ப்ரீ ஆர்டர் பண்ணி பர்ச்சேஸ் பண்றீங்களா, டபுள் டைம் இங்க அழுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம கதையை முடிச்சுட்டு ஓடிடும். அப்படியா? நல்லா பண்ணா ஆப்பிள் ஐடில இருந்து அப்படியே காசு போகுமா? ஃபேஸ் அன்லாக் வச்சு இது பண்ணிட்டு வெரிஃபை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அக்கௌண்ட்ல இருந்து போகும். பண்ணுங்க பார்ப்போம். பாத்தீங்களா, சிப் ஷார்டேஜ்க்காக தான் அடுத்த ஒரு சிப் நம்ம ஊர்ல 64 28 நானோமீட்டர்ல போட்டிருக்கா. 28 நானோமீட்டர். ஆக்சுவலா நான் இதை பத்தி கம்பேர் பண்ணேன். இதை கம்பேர் பண்ணும்போது என் மைண்ட்ல என்ன தோணுச்சுன்னா, நான் 2010-11 டைம்லலாம் என்விடியாவோட கார்டெக்ஸ் ஏன்னு நினைக்கிறேன், இப்போ A76லாம் பார்த்துட்டு இருக்கோம்ல. ஸோ அந்த டைம்ல வந்து கார்டெக்ஸ்ல வந்து டியூல் கோர் என்விடியா 1 GHz ப்ராசர் அப்போ 2010-11ல. ஸோ அதில் வந்து ஜிபியூ ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது அதான் டெக்ரா 2 அவங்களோட ஓன் கஸ்டமைஸ்டு இதில் போட்டிருந்தாங்க. ஸோ இதை நான் இப்போ பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஒரு 15 வருஷம் 14 வருஷம் பின்னாடி போகும்போது அங்கே நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தேனோ அந்த மாதிரியான ஒரு ஸ்பெக். ஆனால் அதுக்கு ஈக்குவலான்னு கேட்டேன்னா அப்படி சொல்ல முடியாது, அதோட இது பவர்ஃபுல் தான். ரீசன் என்னன்னா, 2025 இருக்கிறனால இது கூட வந்து அசம்பிள் ஆகக்கூடிய மற்ற காம்பனன்ட்ஸ், இப்போ 5G மோடம் இருக்கும், நேவிக் இருக்கும், ஸோ ஜிபிஎஸ் ஸ்டாண்டர்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ ப்ளூடூத்தாக இருக்கட்டும், எல்லாமே வந்து லேட்டஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்கும். இப்போ கம்ப்யூட்டிங் பவர் மட்டும் பார்த்தோன்னா உனக்கு 64 பிட் ஆர்கிடெக்சரில் 1 GHz டியூல் கோர் அப்படின்னு இருக்கும். பட் இந்த கம்ப்யூட்டிங் பவரும் அன்னைக்கு இருந்ததுக்கும் இன்னைக்கு இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. ஸோ அன்னைக்கு வந்து 64 பிட்டே கிடையாது. நான் சொல்றது வந்து 32 பிட்ல உனக்கு அப்போ வந்து 1 GHz இருந்தது, சரியா, டியூல் கோர். ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து சும்மா அந்த நம்பர் மட்டும் பார்க்கும்போது டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்தது, ஆஹா நம்ம வந்து 2010-11 டைமில் எல்ஜி ஆப்டிமஸ் G2 வந்து ஆசாசியாக வாங்கணுமே, ஸோ அது வந்து பயங்கரமான ஃபோன் ஆச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்களா, சாம்சங் கிட்டேருந்து 2 நானோமீட்டர் சினாஸ் 2600 அதோட 2400 2500 நெக்ஸ்ட் ஐட்ரேஷனாக அப்படிலாம் இல்லை, 2600 அங்கே தான் ட்விஸ்ட். 2425 இதெல்லாமே வந்து 3 நானோமீட்டர் கிடையாது, 4 நானோமீட்டர். ஓ 3 நானோமீட்டர் தான் கொலாப்ஸ் ஆகி 2 நானோமீட்டர் வந்தானா? இப்போ நான் வந்து காலை வச்சதே 2 நானோமீட்டர், அசால்ட் காலை வச்சிட்டான் அப்படின்னு சொல்லி. இதுல ஹைலைட் என்னன்னா, இவ்வளவு நாளா அவங்க பட்ட கஷ்டத்துக்கு வந்து ஒரு பலன் கிடைச்ச மாதிரி இருக்கு. இதுல இன்னொன்னு என்னன்னா, 2400 அந்த டை இருக்குல்ல, அதுல வந்து கிட்டத்தட்ட சக்சஸ் ரேட் 80% தாண்டி போகுதுன்னு சொல்லி இப்போ ரீசெண்டா நியூஸ் வந்து. அப்படின்னு என்ன அர்த்தம், இப்போ அந்த 4 நானோமீட்டர் நோடு இருக்கு இல்லையா, அதை வந்து இப்போ ஏஐ ரிலேட்டடான காம்பனன்ட்ஸ் பண்ற எல்லாத்துக்குமே அதுக்கும் கொடுக்கலாம், மிட் ரேஞ்ச் டிவைஸ்க்குலாம் கொடுத்தா பறக்கும். இப்போ அதான் நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது அந்த அக்யூரசி எல்லாமே. ஏன் ஈவன் பிக்சல் 11 சீரிஸ்க்கு அதை கொடுத்தா கூட சந்தோஷம் தான். எவ்வளவு பெரிய அது போதும், அது உனக்கு புரியுது எனக்கும் புரியுது. ஆனா நிறைய பேர் வந்து இப்பயும் பிக்சலை வந்து நெகட்டிவா சொல்றதுக்கு அதை தான் ஒரு பாயிண்டா சொல்றாங்க. ஓகே, அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? அதான் அதே மாதிரி சாம்சங் கிட்ட வந்து 2 நானோமீட்டர் ப்ராசர் வெற்றிகரமாக வருது. ஆனால் எந்த டிவைஸில் வருதுங்கிறது தெரியல. மேபி S26 அண்ட் S26 ப்ரோவா ப்ளஸ்ஸா, அது ஏதோ பேர் குழப்பம். S26 ப்ளஸ் S26 அல்ட்ராக்கு வருதா? அல்ட்ரா வந்து ஸ்னாப் டிராகன் தான். இதுல ஆனா ஒரு வருத்தம் இருக்குடா, நீ இந்த ரே ட்ரேசிங் மாதிரியான விஷயங்கள் ஆரம்பிச்சு நிறைய கிராஃபிக் ஓரியன்டட் ப்ராசஸிங், ஒரு சில இது NPU ஆஸ்பெக்ட்ஸ்ல அதை ஏஐ, இது எல்லாமே சொல்றதுக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருக்கு. 2500 2400ல ஸ்னாப் டிராகனோட ஒரு சில எக்ஸ்ட்ரா இருக்கு. ஆனா என்ன பண்ணான்னா, அல்ட்ராவோட இப்போ பேஸ் மாடல் நல்லா வேலை செய்யும்ல அந்த இடத்துல எல்லாம், அது எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சிருந்தான். என்ன பண்ணி தொலைய, அல்ட்ரால ஸ்னாப் டிராகன் கொடுக்கலன்னா யாரும் பெருசா சொல்லுவாங்க, அல்ட்ராலே இல்ல அல்ட்ரா நான் ஸ்னாப் டிராகனுக்காக தான் வாங்குறேன் அப்படின்னு. 21 அல்ட்ரால கொடுத்தானா? எது எக்ஸினாஸ் ஆக்சுவலா 21 அல்ட்ரா இல்ல 22 அல்ட்ராலே இருந்தது. யூரோப்ல அங்கெல்லாம் இருந்தது 2200, வேற ரீஜன் 2200 வந்தது. அதுல தான் வந்து ரேடியன் அதெல்லாம் இருந்தது. ஆனா கம்பேர் பண்ண 8 Gen 1ஓட அதுவே நல்லா தான் இருந்திருக்கும் போல இருக்கு. இல்ல அது தெர்மல் மேனேஜ்மெண்ட்ல சொதப்பிருச்சு, அதனால தான் மாட்டிக்கிட்டாங்க. மத்தபடி இப்போ 2600 என்ன சொல்றாங்கன்னா, ஹீட் டிசிபேஷன்ல சூப்பர், 16% இம்ப்ரூவ்மென்ட் இந்த மாதிரியான ஏரியால. நான் பார்த்தேன் 2600ல ஹீட்டை வந்து டிசிபேட் பண்றதுக்காகவே ஒரு சிப் வச்சிருக்கானுங்களா. நிறைய இருக்கு, அது ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் வைக்கிறோம். அதுக்கு அப்புறம் வந்து இவங்களோட ஆக்சுவலா அந்த 2 நானோமீட்டர் ப்ராசஸ்ல இவங்க பண்ணிருக்கக்கூடிய கஸ்டமைசேஷன் வந்து யாரும் பண்ணல, அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. ஸோ என்பியூல செம ஜம்ப் இருக்கும், ஜிபியூலையும் சூப்பர் ஜம்ப் இருக்கும். 950 950 960 எக்லிப்ஸ் அதுவும் போட்டிருந்தாங்க, அதுவும் செமையா இருந்தது. அப்புறம் ப்ராசர் எல்லாமே வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர் தான். ஆமா எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர். அதே வந்து ஆனால் இவங்க ஆப்டிமைஸ் பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க. சூப்பர். நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும் எந்த அளவுக்கு வந்து ரியல் வேர்ல்டுல ஃபோன்ஸோட அது ஒன்றி வருதுன்னு. ஸோ பொழந்து கட்டுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க, அவனை தடுக்க யாரும் இல்லை. இனிமேல் அவ்வளோதான், ஜாலியாக என்ஜாய் பண்ணுவான் எங்காலு. சீரியஸா. ஆனால் இன்னொன்று என்னன்னா, ஒரு வகையில் அது சக்ஸஸ் ஆச்சுன்னா ப்ரைஸ் கொஞ்சம் குறையும் எல்லாத்தோட ப்ரைஸ். ஏன்னா சும்மா எல்லாரும் போய் டிஎஸ்எம்சி ஹாஸ்டலில் நிற்கிறனால தான் இவ்வளோ பிரச்சனை. கொஞ்சம் ஸ்ப்ளிட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். ரேம் ஏறுது, ப்ராசர் விலை குறையும். இல்லை நான் யோசிச்சேன், இது ரேம் விலை ஏறுறதும் கூட பார்த்தோன்னா எவ்வளோ நாளைக்கு ஏறும். சும்மா எல்லாம் டிஎஸ்எம்சி ஒரு பக்கம் வாஷ் பண்ணும்போது, அதே சமயம்
சாம்சங்கும் நல்லா பண்ணிக்கிட்டு இருந்த டைம்ல ப்ராசர் வந்து எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா விவோவே சாம்சங் எக்ஸினோஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. 1070 ஆமா எக்ஸினோஸ் 1070 அந்த மாதிரி சிப்ல யூஸ் பண்ணுவாங்க. இது எதுக்கு சொல்றேன்னா அப்படி வந்து ஸ்பிளிட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த டிமாண்ட் வந்து கொஞ்சம் மீட் ஆகும். எனக்கு வேணுமா நான் அப்ப அங்கேயும் வாங்கிப்பேன், எனக்கு வேணும்னா நான் இங்கேயும் வாங்கிப்பேன். அப்படி கம்மி பட்ஜெட்ல கோட் பண்ணிட்டு டெண்டர் எடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கம்மியான பிரைஸ்லயே இப்ப சாம்சங் கொடுத்தாங்கன்னா சாம்சங்க்கு நல்ல பிசினஸ் போகும். இப்போ இதுல என்ன ஆயிடுதுன்னா கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா அப்ப டிஎஸ்எம்சி வந்து அவன் சொல்றான் நீங்க எவ்வளவு பிரைஸ் சொல்லு நான் என்ன பண்ணித்தரேன். ஒன்னா பொல்லியா வேலை செஞ்சுட்டு அப்படி ஆளு. நீங்க பாருங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் நிறைய போடுறோம். அதனால நம்மளால வந்து எல்லா வீடியோவையுமே ட்ராக் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கஷ்டம் தான். நானே எப்படி இருக்கேன் எல்லாமே கௌதம் ப்ரோ மட்டும் தான் எல்லா வீடியோவும் ட்ராக் பண்ணிட்டு இருக்காரு. இன்ஸ்டால நீங்க போட்ட வீடியோ கூட கமெண்ட்ல போய் கீழே ரிப்ளை போட்டு வச்சிருக்காரு. பாத்துக்கிறேன் ப்ரோ என்னன்னு சொல்லுங்க. அப்படியா ஓகே அப்படின்னு அவர் பேசி வச்சிருக்காரு. எனக்கு ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாரு, ப்ரோ கௌதம் ப்ரோ ரிப்ளை பண்ணல நீங்க சொல்லுங்க அப்படின்ட்டு எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாரு. கருப்பன் ஒரு ப்ரோ, கருப்பன் அண்டர்ஸ்கோர் மீ, அவர் தான். அவர் சமஜோக்கு கமெண்ட் போட்டிருந்தாரு, ப்ரோ என்ன ப்ரோ நடக்குது அப்படின்னு. வேற ஒரு அக்கௌண்ட்ல இருந்து வராரு, என்னோட கருப்பன் அண்டர்ஸ்கோர் மீல இருந்து போட்டா கமெண்டே வர மாட்டேங்குது அப்படிங்கிறாரு. இந்த யூடியூப் அது ஒரு பெரிய கொலை. ஏங்க பக்கத்துல நிக்கிறேன் ஏன் கமெண்ட் போட்டாலே வரலங்க. அன்னைக்கு நான் அவர் போய் அவருக்கு சொல்லியிருக்கேன், கமெண்ட்ல ரிப்ளைவும் போட்டேன் வரல. நான் நம்ம இதுலயும் ஸ்டூடியோலையும் செக் பண்ணா வரல, ஏன் தெரில. எனக்கு புரியல இது வந்து கொஞ்சம். அப்புறம் வாய்ஸ் ரிப்ளை எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப ஆபீஸ் தரப்போ நான் வாய்ஸ் ரிப்ளை போட்டுட்டு இருக்கேன் எல்லாருக்கும் கமெண்ட். யூடியூப்லயா? காட்டுங்க. என்னடா காட்டுங்கங்கற? எனக்கு எதையும் காட்டவே இல்லைங்க. அது இங்க பாரு ஸ்கிரீன் ரெக்கார்டிங் போடுறேன். சரி ஓகே இங்க இருங்க. ரிப்ளை செக்ஷன் தட்டினா இங்க பாரு. அது என்னமோ கரெக்ட் தான் ப்ரோ. மேக் புக் ஏர் வேற லெவல் தான். அதே சமயம் அதே மேக் புக் ஏர் வந்து எல்லா டாஸ்கையுமே இருக்கலையே அல்ட்டியா பண்ணுமான்னு கேட்டா மேக் புக் ப்ரோல இருக்கிற ஃபேன் ஒரு ஃபேக்டரா நிறைய பேர் பேசுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா நம்ம சுடரே மேக் புக் ப்ரோ வாங்கியிருக்கான். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ இன்டென்ஸ் டாஸ்க் கொடுக்கும்போது அந்த ஃபேன் இருக்கிறனால ஓரளவுக்கு டிவைஸோட லைஃபையும் ப்ரொலாங் பண்ண முடியுது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறது தான் இப்போ ஃபேக்ட். அப்போ ஏர் வந்து வேஸ்ட்டான்னு சொன்னால் நம்ம என்ன மாதிரியான டாஸ்க்கை த்ரோ பண்ண போகிறோங்கிறத பேஸ் பண்ணி ஏரும் வேஸ்ட்டாக தெரியும். எப்படி இப்போ சென்ட் டெக்ஸ்டா மாறிடுமா? டெக்ஸ்ட் இல்லடா, வாய்ஸ் ரிப்ளை அப்லோடிங். அவங்க கிளிக் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அட்மின்க்கு மட்டும்தான் நினைக்கிறேன், எங்களுக்குலாம் அது கிடையாது. இது ஆக்சுவலாக நம்ம இவன் பண்ணி கொடுத்தது. அந்த வால்பேப்பர் எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு. ஆக்சுவலாக ப்ராம்ப்ட் பேஸ் பண்ணி ஒரு வீடியோ பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குங்க. ஒரு செட் ஆஃப் ப்ராம்ப்ட் எடுத்து வச்சுட்டு வீடியோவுக்கு கிரெடிட்ஸ் கொடுத்துருவோம். நான் எங்கேருந்து அந்த ப்ராம்ப்டை பார்த்தேன் அட்டை போட்டு வந்தேன் அப்படின்னு அவங்க வீடியோவும் காட்டிடுவேன், அவங்க ஐடியும் சொல்லிவிடுவேன். உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள், நம்ம அதை பண்ணலாம். ஒரு 6 to 7 ப்ராம்ப்ட் எடுத்துகிட்டு நம்ம போட்டு நம்ம ஃபேஸ்க்கு அது எப்படி ஜென்ரேட் ஆகுது அந்த ப்ராம்ப்ட் உங்களுக்கு கொடுப்போம், நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுவோம். யூடியூப்லேயும் இப்போ இன்பில்டு எடிட்டிங் ஆப் வருதான். ஓ வந்துருச்சா? இருங்க நான் போய் அந்த ஆடியோ ப்ளே பண்ணுறேன். அது என்னமோ கரெக்ட் தான் ப்ரோ. ஆமாங்க வேற லெவல் தான். என்னமோ கரெக்ட் தான் ப்ரோ. மேக் புக் ஏரில் வேலை அப்படியே ட்ரான்ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுத்துருது, அதுவும் தமிழில். குட் குட் நைஸ், பரவாயில்ல. யூடியூபையும் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கேன். அப்போ நான் வந்து இனிமேல் ரிப்ளை ஓரளவுக்கு டக்குன்னு பண்ணிடலாம்ல. ஆனால் என்ன 30 seconds கொடுத்துருக்கான் இப்போதைக்கு. அடுத்து என்ன பண்ணுவான், 1 minute ஆக்குவான். ஓகே சரி. அதுக்கப்புறம் இந்த நியூஸ் வந்து நம்ம ஒரு 2 months 3 months பேசிட்டு இருந்தோம். அது வந்து இப்போ அஃபிஷியலாக வந்திருக்கு. என்னன்னா ஃபோன் இப்போ அன்னோன் நம்பர்லேயே நம்ம கால் எடுத்தோன்னா டேரெக்டாக அவங்களோட நேமே வந்துடும். எப்படின்னா ஆதார் கார்டு கேஒய்சி ரிஜிஸ்டர் பண்ணிப்பாங்களா அந்த நேம் வரும், யூஸரோட நேம் வராது. இப்போ நான் எங்கள் அண்ணனோட கேஒய்சி வச்சு வாங்கியிருந்தேன்னா எங்கள் அண்ணன் பேர் தான் வரும், என் பேர் வராது. அப்படி தான் ஏதோ ஒன்று கேஒய்சி நேம் வரும். அட்லீஸ்ட் அண்ணன் பேர் வருது. இப்போ உன் பேர் வந்தால் யாராவது எடுப்பாங்க, வேற யார் பேராவது வந்து எடுக்க மாட்டாங்கன்னும் போது உன் நம்பர் எடுக்க மாட்டாங்க. அப்புறம் அதான் ஆக மொத்தம் கேஒய்சி நேம் வரும். இதுக்கப்புறம் என்னன்னா ட்ரூ காலருக்குலாம் வேலை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் பார்ப்போம். இப்போ திக்கி இது இல்லை. ஆனால் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இந்த பேங்க்லேருந்து கால் பண்ணி டார்ச்சர் பண்ணும்போது நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க, ட்ரூ காலரில் போய் சேவ் பண்ணுறாங்க. இவன் வந்து HC ஃப்ராடு பைய அப்படின்னு சேவ் பண்ணிப்பாங்க. இப்போ இதுல வந்து அப்படி வராது, அவர் பேர்ல வரும், நான் அட்டன் பண்ணி தொலைச்சிருவேன்னு. ஆமா. இப்போ அவருனா வந்துட்டு ட்ரூ காலர்ல என்ன பண்ணிருப்பாருன்னா HT ஃப்ராடு பைய அட்டன் பண்ணாதீங்கன்னு ஒரு அலர்ட் வரும். பெருசா பேரே தான் வரும், பேரே வச்சு ஃப்ராடு பைய அப்படின்னு வரும். இந்த வட்டி கொடுத்துட்டு வாங்குவாங்கல்ல அவங்க பேர்லாம் சிஸ்மெல்லாம் போட்டு வரும். சரியா? அப்போ யோசிங்களேன். அப்போ அந்த நம்பர் அந்த மாதிரி பேர் வந்ததுமே நம்ம என்ன பண்ணுவோம். ஆனா இதுல என்ன வந்துருமா, பேர் புகழேந்தின்னு வைங்க. புகழேந்தி. ஓ புகழேந்தி யார் இந்த புகழேந்தி? சரி ஐடி நேமே அட்டன் பண்ணா சார் IDFCல உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு ஒன்று எலிஜிபிலிட்டி வந்திருக்கு. டேய் இப்போ நீங்கள் சொன்ன ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது ட்ரூ காலர் வந்து ஒரு பெனிஃபிட்டான ஒன்று தான். ஆனால் நிறைய பேர் ட்ரூ காலர் யூஸ் பண்ணுறீங்களான்னு தெரியல. இல்லை இது வந்து யாருக்கு பிரச்சனை அப்படின்னா, எனக்கு வரதே 10 கால் தான் அப்படின்னும் போது ஹேண்டில் பண்ணிக்கலாம்டா. ஏகப்பட்ட கால் வந்துன்னா டார்ச்சர் ஆகிடும். ஒரு காலை அட்டன் பண்ணால் வேலையை யார் பார்க்குறது?
ஸ்பாம் கால்னா நான் பாட்டு கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். வீடியோ லைவ் ஆயிட்டு இருக்கும், லைவா போயிட்டு இருக்கும்போது நான் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருப்பேன், குறுக்க கால் வரும். ஆமாங்க இப்படி பார்க்கும்போது என்னன்னா அப்படின்னும் போது இங்க ஸ்பாம்னு காட்டுதுன்னா என்ன பண்ணலாம், அப்படி மினிமைஸ் பண்ணிட்டு நான் அடுத்து அப்படியே பேசிக்கிட்டே இருப்பேன். இதே முக்கியமான நம்பர்னா அட்டன் பண்ணுவேன், எல்லாமே முக்கியமான நம்பர் மாதிரி வரும், வீடியோ நிறுத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஆரம்பிப்பேன். சம்மந்தமே இல்லாம அப்படிங்கிற மாதிரி பேர் தான் வருது. அது பாத்துக்கோங்க, இதுக்கப்புறம் வரும் எல்லா இதுலயும் கூகுள் டைலர் அப்டேட் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். அப்புறம் கூகுளிடம் இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இனிஷியேட்டிவ் இருக்கு. மிகப்பெரிய எல்லாம் இல்ல, இவங்களே வந்து குண்டு வைப்பாங்களா, அப்புறம் இவங்களே எடுப்பாங்களா, மாதிரி 7 வருஷத்துக்கு அப்டேட் கொடுத்துட்டு இவங்களே இஎம்ஐ வந்து 9 மாசத்துக்கு இஎம்ஐ பே பண்ணுவீங்களா, பே பண்ணதுக்கு அப்புறம் வந்து நீங்க பேப்பைய புது போனுக்கு நீங்க கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடலாமா? அப்படியே புது போனுக்கு கண்டினியூ பண்ணலாம். அதான் புது போன் 9 மாசம் கட்டி மறுபடியும் அப்படியே அதுக்கு ஜம்ப் ஆகலாம் அடுத்த சீரிஸ். அதான்டா, அப்ப என்ன அர்த்தம், இது வாடகைக்கு போன் யூஸ் பண்றதுடா? இரண்டு போட்டோம் வாடகைக்கு பின்ன மாசம் 4000 ரூபாய் அடுத்த ஜெனரேஷன் வந்து ஒரு பிரைஸ்ல கிடைக்குதுல, அது யாருக்கு யூஸ்ஃபுல்னு சொல்றேன். அதுல ஆக்சுவலா யூஸ் இருக்கு. எப்ப அப்படின்னா வருஷம் வந்து ப்ரோ சீரிஸ் வாங்கினா 12 மந்த்ஸ்க்கு வந்து ஜெமினி ப்ரோ கிடைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன். இதுலயே அது இருக்கு. அந்த ஜெமினி ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷனே என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 24,000 ரூபாய். ஆமா, நீங்க சப்போஸ் இந்த 3,500 ரூபாய் 4,000 ரூபாய் இஎம்ஐக்குள்ள போறீங்க, அப்படிதான் இஎம்ஐனா பரவாயில்ல. இப்போ 24 மந்த்ஸ் இஎம்ஐ அப்படின்னு வரும்போது 4,000 ரூபாய் அப்படின்னா 48,000 ரூபாய் கரெக்டா? அப்போ 96,000 ருபீஸ் ஃபோன் வாங்கினாதான் 24 மந்த்ஸ் நோ காஸ்ட் இஎம்ஐ போக முடியும். அப்போ 24 மந்த்ஸ் இஎம்ஐ நான் போறேன் அப்படின்னும் போது அதில் நான் 9 மந்த்ஸோ இல்லாட்டி மினிமம் 9 மந்த்ஸ்னா கூட 36,000 பே பண்றேன்னு அர்த்தம். இப்போ நான் அந்த ஃபோனை ரிட்டர்ன் பண்றேன். அதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃபோன் என்ன கண்டிஷன்ல இருக்கணும்னு இதுல எங்கேயுமே இல்லை. நாலு பின்ன கீழே போட்டு ஒரு தடவை உடச்சிருந்தாவோ ஃபர்ஸ்ட் 2 to 3 மந்த்ஸ்ல சர்வீஸ் பண்ணியிருந்தாலோ இல்லாட்டி அந்த டிவைஸ்ல வந்து வியர் அண்ட் டேர் சைன்ஸ் இருந்தாலோ அவங்க அதை எப்படி எடுப்பாங்க அப்படிங்கறத பத்தி கிளாரிட்டி இல்லை. புரியுதா? ஸோ அப்படிலாம் இருக்கும்போது இதை வந்து புதுசாக வச்சுக்கோங்க. அதான் அதுக்கு எதுக்கு வாங்கணும், அவ்வளோதான் கொஸ்டின். ஓகே, வாங்கினதான் நினச்சிக்கிட்டு இருந்துக்கோங்கன்னு வேணும். ஸோ அதனால் இது வந்து நான் இதை என்டர்டெயின் பண்ண வாய்ப்பே இல்லை. ஒரு ஆப்ஷன் யாருக்கு இது பெஸ்ட்டுன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் தெரியுமா, ஐஃபோன் ஆரே எனக்கு சப்போ மேட்ரு ப்ரோ, அப்படி வாங்குவேன், அப்படி யாரா ஒரு தடவை காற்று எடுத்துட்டு இப்படி போட்டு போயிட்டே இருப்பேன். அவங்களுமே இப்படி ஒரு ஆப்ஷனை வெயிட் பண்ணி நான் 9 மாதத்துக்கு அப்புறம் போய் ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் போட்டு எடுப்பேனாங்கிற அந்த இது பண்ண மாட்டாங்க, ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ரிஸ்க் இல்லை, அவங்க எடுக்கிறது பூராமே ரிஸ்க் தான். அதனால ரிஸ்க் இது போய் ஒரு வேலையை பார்த்துக்கணுமா, படா வாங்கணுமா யூஸ் பண்ண மாதிரி பண்ணுவோம். நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு என்ன தோணும், ஒரு ஃபோன் வாங்கினா ஒரு 2-3 வருஷமா மினிமம் வச்சுக்கணும்னு நினைப்போம். நம்ம போயிட்டு 9 மாசத்துக்கு இஎம்ஐ கட்டுவோமா, திரும்ப முதல்ல இருந்து கிச்சா மறுபடியும் கோட் அழிச்சிட்டு அண்ணன் முதல்ல இருந்து போடுவோம். 24 மாசத்துக்கு பே பண்ணணும் இப்போ அடுத்த ஃபோனுக்கு. ஆமா, அப்ப நாங்க அடுத்த ஜெனரேஷன் கொடுத்துருவாங்கல்ல, மறுபடியும் அதுக்கு 24 மாசம் காலத்துக்கு கடனாளியாவே சுத்திக்கிட்டு இருக்கணும். அது எப்படி நீங்க அடுத்த ஜெனரேஷன் போன்ஸ் வந்து உங்க கையில கொடுக்குறோம்ல, அதான்டா. ஆனாலும் பாரு, எங்ககிட்ட நைஸா நீங்க காசு வாங்கிக்கிறீங்க அவ்வளவு. இல்ல 7 வருஷம் அப்டேட் வர, எனக்கு எதுக்கு 7 வருஷம் அப்டேட்? இப்ப புரியுதா? வருஷம் 9 மாசம் அப்டேட் கொடு. இதெல்லாம் தான் யோசிக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா, இது எல்லாருக்கும் செட் ஆகாது, அது யாருக்குமே செட் ஆகாதுன்னு நான் சொல்ல வரல. மெஜாரிட்டி ஆஃப் யூசர்ஸ்க்கு செட் ஆகாது. பார்த்தா யாருக்குமே செட் ஆகாத மாதிரி தான் இருக்கு, அப்படி சொல்ல முடியாது. ஒரு சிலர் வந்து ப்ரோ எனக்கு செட் ஆகும் ப்ரோ. ஓகே, அதான் பிக்சல் வேரியன்ஸ் அப்படின்னு இருக்கீங்கன்னா பிக்சல் அப்கிரேட் ப்ரோக்ராம்னு வந்திருக்கு, செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்க. பிக்சலுக்கு வேரியனா? சரி, அதுதான் பிரச்சனையே. அது வந்து ஆடியன்ஸே கம்மி, அந்த கம்மி ஆடியன்ஸுக்கிட்ட இப்படி ஒரு குளறுபடிய கையில கொடுத்தா இது என்ன இது நாய் பீப்பா அப்படி என்னடா அது, இப்ப கேட்கலடா அப்படிதான் அந்த மாதிரி ஆயிடும். பாத்துக்கோங்க, தெரிஞ்சுட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி யாரோ எடுத்து வச்ச பேக்கப் ட்வீட்டை டெலீட் பண்ணிட்டாங்க, அந்த இது கேம் தான் அது சொல்லிட்டோம். ஓகே, அப்புறம் யூடியூப் அப்டேட். யூடியூப் இஸ் டெஸ்டிங் இமேஜ் போஸ்டிங் ஷார்ட்ஸ் ஃபீட். இப்போ நீங்கள் வந்து ஒரு 10-15 ஃபோட்டோ எடுக்கிறீங்க, ட்விட்டரில் மட்டும் போஸ்ட் பண்ணுறீங்க, இன்ஸ்டாகிராமில் மட்டும் போஸ்ட் பண்ணுறீங்க, அதே இனிமேல் ஷார்ட்ஸ்லையும் வருங்காலங்களில் போஸ்ட் பண்ணலாம். இதுக்கு ரெவன்யூ உண்டு. கரெக்டு. ஃபோட்டோலாம் நம்ம அவ்வளோ எடுக்கிறோம், அதனால நமக்கு ஜாலி தான். ஆமாம், ஆனால் என்னதான் இருந்தாலும் ஸ்பேம் மாதிரி ஆகிடாதா? வரவும் போகிறோம்லாம் இனிமேல் ஃபோட்டோவை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இருக்கட்டும், சும்மாவே இப்போ வந்து வீடியோ ஃபீடே ஸ்பேமாக தான் இருக்குது. ஏங்க வீடியோ ஃபீடா? இந்த மனுஷன் ஒன்று ஓப்பன் பண்ணாருங்க, அதுக்கப்புறம் அவர் அதை பார்க்கவே இல்லை. நான் பார்த்துட்டு இன்னைக்கு மிரண்டு போயிட்டேன். என்னது? இவெல்லாம் நல்லா இருந்துச்சு நெட்டு. அதான் ஜியோ. என்னது இது? கம்யூனிட்டி ஓபன் பண்ணோம்ல, ஆமாம், அவ்வளோ போஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க. நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டு அதுக்கு ரிப்ளைவே நம்ம ஆளுங்களே பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா இதை பார்க்கும்போது. என்னைக்கோ ஏன்னா இவ்வளோ பேர் பேசி வச்சிருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர். ஜஸ்ட் அப்டேட் ஆஃப் iPhone 17 ஏகப்பட்ட பேர். இது முடிஞ்சா நாங்கள் இன்றைக்கி ஒரு நாள் அந்த கம்யூனிட்டி இதை நாங்கள் செக் பண்ணி பார்க்குறோங்க. இல்லை முதல்ல நம்ம ஆஃபீஸ் தருக்கிறோம், நம்மளால ரிப்ளைவே போட்டிருந்தாங்க. அதான்டா ப்ரோ, நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம்னா காலையில் அங்கே வரோன்னு வைங்களேன், வந்தால் நமக்கு ஒர்க் இதுதான் சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம். சும்மா அப்படி சலிச்சுக்கிட்டு பண்ணுற விஷயம் இது கிடையாது, பிடிக்குங்கிறனால தான் நம்ம பண்ணுறோம்.
வந்து உட்காந்தோமா லஞ்ச் வரைக்கும் தொடர்ந்து இந்த மாதிரியான பேஜை வந்து லைவா ஓப்பன் பண்ணி வச்சு அதில் ஒவ்வொருத்தரும் சொல்லியிருக்கிறது என்னங்கிறத லைவா இன்ட்ராக்ட் பண்ண அப்படி இருக்கும், ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி ஜாலியாக இருக்கும். நிஜமா நல்லா பண்ணலாம், அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். பார்ப்போம் இது. ஆனால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். தனியாக ஒரு ஆள்லாம் பண்ணுறதெல்லாம் வேலைக்கு ஆகாது, செட்டே ஆகாது. அதுக்கு வந்து ஒரு டீமாக இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் செட் பண்ண. ஏன்னா அது இன்னொரு பக்கம் என்னன்னா நமக்கு வந்து ரெகுலர் வீடியோஸ் ஓடணும் ஒரு பக்கம். ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து மேனேஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம எல்லாருமே ஒரே ஸ்பேஸ்ல இருக்கணும். ஆனால் நல்ல க்ரோத் இருக்கும், நம்ம கம்யூனிட்டிக்கு டெரிஃபிக்கான க்ரோத் இருக்கும். இப்போ கூட ஒரு நண்பருங்க, அவர் வந்து வேற லெவலு. அவர் யார் என்ன ஏதுங்கிறது வீடியோ வரும்போது நீங்களே புரிஞ்சுப்பீங்க. 15R வாங்கலாமா வேணாமான்னு நான் கேட்டிருந்தேன். நிறைய பேர் என்ன சொன்னீங்கன்னா நல்ல ஃபோன்னு சொல்லியிருந்தீங்க. அதே சமயம் சில நண்பர்கள் இப்போ எப்படின்னா ஒரு 20 பேர்ல வந்து ஒரு 12-13 பேர் வந்து நல்ல ஃபோன் தான் ப்ரோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னாங்க. ஒரு 7 பேர் வந்து வேணாம் ப்ரோ, எதுக்கு ப்ரோ ரிஸ்க், விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஒருத்தர் வந்து அவராக வந்து என்ன சொன்னார்னா மெயில் அனுப்பியிருந்தாரு, ப்ரோ நான் ஃபோன் வாங்குறதா இருக்கேன், உங்கள் அட்ரஸ் கொடுங்க, உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு நான் போட்டுறேன், நீங்கள் யூஸ் பண்ணிட்டு நம்ம கம்யூனிட்டிக்கு வீடியோ போட்டுட்டு எனக்கு அனுப்பி விட்ருங்க அப்படின்னாரு. அப்படியே இது வந்து பாசிபிள்னா பாசிபிள் தான், ஆனால் எல்லாருக்குமே அது தோணாது. எனக்கே சத்தியமாக தோணாதுங்க, சரியா? ஏன்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா இப்போ வந்து எனக்கு ஏஜ் ஆகிடுச்சு, வயசாயிடுச்சு, இப்போ எப்படின்னா அப்படியா ப்ரோ சரி நமக்கு நல்லா தெரியும் அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து சரி நம்ம சனி ஒரு வாரம் யூஸ் பண்ணிட்டு அனுப்பிவிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டதானே, ஓகே. அந்த மாதிரி மைண்ட் செட் இப்போ வந்துருச்சு, இந்த வயசுல வந்துருச்சு. ஆனால் நான் சப்போஸ் ஒரு 24 வயசுல எனக்கு எப்படி இருக்கும்னா, ஐயோ கொடுத்துட்டு திரும்ப வருமா, கீழே போட்டுருவானா, ஸ்க்ராச் பண்ணுவானா, சத்தியமாக அது மைண்டில் ஓடும். ஸோ அப்படி இருக்கும்போது இவருக்குலாம் கண்டிப்பாக ஏஜே அண்டர் 30 தான் இருக்கும். ஸோ இவ்வளோ தூரம் ஓப்பனாக வந்துட்டு கம்யூனிட்டிக்கு யூஸ் ஆகும், நீங்கள் வந்து வீடியோ போட்டுட்டு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து சொல்றதுக்கு என்னன்னே தெரியல. இவ்வளவு பேர் உங்களை நம்பி வந்திருக்காங்களே, அவங்களுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு விவேக் கிட்ட கேட்பார்ல. டார்ச்சர் தான், தொடர்ந்து வீடியோவா போட்டு டார்ச்சர் பண்றதுதான் நம்ம வேலை. அதுலயும் நம்ம இன்னும் ஆபீஸ்லாம் திறந்துட்டோம்னா பாவம் எல்லாரையும் காப்பாத்துறதே பெரிய ஜெகஜோதியா செலிப்ரேட் பண்ணுவோம் நாங்க. ஆமா, எல்லாரையும் காப்பாத்துறதே கஷ்டமான விஷயம். வேணும் 15R ஒன்று வரும், நாங்கள் விரைவில் அந்த வீடியோ. 15R எப்படிப்பட்ட டிவைஸ் அப்படின்னா ஒரு சின்ன ஷார்ட்டா சொல்லணும்னா 13Rக்கு அது அப்கிரேடா அப்படின்னு கேட்டா, இப்போ ஒரு கேம் ஆடுறதுக்காக ஒருத்தர் இருக்காரு அப்படின்னும் போது 13Rல இருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 15Rக்கு நாங்க எப்பயுமே அப்கிரேட் யாருமே பண்ண சொல்ல மாட்டோம். 12R யூசருக்கே நான் என்ன சொன்னேன், முடிஞ்சா பேட்டரி மாத்திக்கோங்கன்னு. 8GB RAM இன்னும் கேப்பபிள்ங்க. அங்கதான் ட்விஸ்ட். 8GB RAM இருந்ததுன்னா ஓகே, எனக்கு புரியுது உங்க வேதனை. நீங்க இதுவே 12GB 16GB வச்சிருக்கீங்கன்னா 12R இஸ் வெல் கேப்பபிள் போதும். ஆனா அந்த 8GB கொஞ்சம் ரேம் இல்ல ரேம் ரொம்ப மட்டமா இருக்குன்னா அது என்ன 8/128 ஆமா இல்ல 8/256 உங்களுக்கு ரேம் அடி வாங்குது அப்படின்னா ஜம்ப் ஆகும், வழி இல்ல. ஆனா அதுவுமே எனக்கு பரவாயில்ல ப்ரோ, 8GB ரேம்லாம் நல்லா தான் ப்ரோ இருக்கு அப்படின்னா அதே வச்சுக்கோங்க. ஆனா இது எனக்கு எப்படி இருந்ததுன்னா சாம்சங் இந்த கோளாறு வேலையை பார்த்தான். எப்படின்னா நான் S21 Ultra 888 வச்சிருந்தேன், அது வந்து 16/512 அப்பயே. ஆமாங்க, அந்த பைபிள் அப்பவே 16 கொடுத்துட்டு இப்போ 12 சுத்திட்டு இருக்காங்க. அது 16/512. S20 Ultra இருக்குல்ல இந்தியால, எக்ஸினாஸ், இதுவும் எக்ஸினாஸ்லயும் இருக்கு, அதுவும் 16/512. அப்போலாம் எக்ஸினாஸ் 990, அது எக்ஸினாஸ் 990, அப்புறம் வந்து 2100. ரெண்டுத்துலயுமே 16/512 இருந்தது. ஏஐ இல்லாத காலத்துல லூசு கம்னாட்டி. அதுக்கப்புறம் பார்த்தனா 12GB RAM வச்சுக்கிட்டு 12GB RAM கொடுத்துக்கிட்டு இருக்கான். எனக்கு வந்து எப்படின்னா சரி புரியுது, ரேம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எவால்வ் ஆகும். இப்போ LPDDR5X வந்து பீக்க தொட்டுருச்சு, இப்போ அல்ட்ரான்னு வந்துகிட்டு இருக்கு. அடுத்து LPDDR6X நம்ம போறோம், 6Xன்னு சொல்லிட்டு அதுக்கு போறோம் தான் இல்லவா. அது ஆல்ரெடி பிரிண்ட் போட்டு இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா கன்சூமர் கையில வராது, கன்சூமர் கையில LPDDR4 பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு? ஆமா, எல்லாம் 5 டிமாண்டா இருக்கனால 4 தான் கொடுப்பானுங்களாம். அது மேபி 10,000 ஃபோனா இருக்க போகுது. 10,000 ஃபோனா பார்ப்போம் எந்தெந்த ஃபோனில் வருது. நியோ 10லாம் வரும், நியோ 11 வந்துச்சுன்னா அதெல்லாம் வராது. பார்ப்போம், மேபி நெக்ஸ்ட் இயர்லாம் இதெல்லாம் தான் வரும்ன்றாங்க. அதெல்லாம் வராது. ரெண்டாவது நம்ம கன்சியூமரை நம்ம தான் தெளிவுபடுத்தணும், யாரும் ஃபோன் வாங்க கூடாது பார்த்துக்கோங்க. ஆமாம், நல்லா மூச்சு வாங்கணுமா அவ்வளோதான், அமைதியாக வீட்டில் உட்காந்து. மூச்சு வாங்குறது மனுஷன் ஃபிட்னஸ்லேயே இருக்காரு, ஓடுங்க விளையாடுங்க மூச்சு வாங்குங்க, அதை சொல்ல வராரு. ஸோ மொத்தம் இந்த ஃபோன் வந்து அப்கிரேட் ஆனா, அப்போ அது அப்கிரேட் ஆனா 15R வந்து பர்ஃபார்மன்ஸ்ல இது ஒரு அப்கிரேடா இருக்கும். மற்றபடி வேற எங்கேயுமே இது அப்கிரேட் கிடையாதுங்கிறத யதார்த்தமான ஃபேக்ட். கேமராலுமே வந்து நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தா இல்ல, எதுலையுமே அது அப்கிரேடாவே இல்லைன்றேன். எனக்கு தெரிஞ்ச அதுல அப்கிரேட் வந்து 8 Gen 5 மட்டும் தான். அதே நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இந்த பிரைஸ்க்கு 8 கொடுக்கணும், இந்த பிரைஸ்க்கு 8 Gen 5 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லலாம். இது ஆனா இல்லைங்க, ஏன் சொல்லலாம்னா 13S ஒருத்தன் இருக்கான். இப்போ 13S வந்து இது பக்கத்துல வச்சு கம்பேர் பண்ணணும்னு வைங்க, இன்னைக்கு நிலவரத்துக்கு அது முன்னே ரிலீஸ் ஆனதுனால ஓகே ஆட்டா இருக்கும். ஆனா இப்போ 13S பிரைஸ் என்ன, ஸ்டாக் என்ன 55 கிட்ட இருக்கான்னு நினைக்கிறேன். 50 கிடைச்சிட்டு இருந்தது, 55 ஆயிடுச்சா? 55 கிடைச்சிட்டு இருந்த S200 FE எவ்வளவு, X200 FE 59 நினைக்கிறேன். தன்யவாத்.
ஏன்டா அஃபிஷியல் இது அதான்டா இப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டு போச்சுன்னா அப்ப என்ன ஆகும்? வருஷம் பிரைஸ் குறைஞ்சுதான் பார்த்துருக்கேன். தக்காளி இந்த ரேம் ஏன்னு சொல்லிவிட்டு பிரைஸ் ஏத்திக்கிட்டே இருக்காங்க. சரி அவங்க எது பண்ணிட்டு போறாங்க. நான் திரும்பி அதனால தான் சொல்றேன், நம்ம பழைய ஃபோன் இப்ப கூட ஒரு நண்பரை மீட் பண்ணேன், நம்ம கம்யூனிட்டி மெம்பர் தான், முரளின்னு பேரான். ராதாநகர்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது எதிரில் அவரை பார்த்தேன். அவர்கிட்ட நான் அதான் சொன்னேன், ப்ரோ அவர் S23 வச்சிருக்கேன் ப்ரோ, ஹாப்பி ப்ரோ, தேங்க்யூ ஃபார் த சஜஷன் அப்படின்னாரு. சூப்பர் ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ, 1.5 வருஷமா யூஸ் பண்றேன். ஓகே ப்ரோ, இன்னொரு 1 வருஷம் யூஸ் பண்ணிட்டு பேட்டரி மட்டும் மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கேன். S23 Agent 2 ஆமா. R சீரிஸ்ல உங்களுக்கு 4K வீடியோ இருக்கு ஃப்ரண்ட்ல. ஆமாங்க, 4K 13 நினைக்கிறேன். ஏதோ ஒன்று 4K இருக்கு. 4K இருக்கு. அதே மாதிரி வீடியோ அப்புறம் ஃபோட்டோஸில் வந்து ஸ்கின் டோன்ல வந்து 13R விட 15R டிஃபரன்ஸ் இருக்கு, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு. அது வந்து டியூ டு தி ISP மேபி அண்ட் ரீவொர்க் இருக்கலாம். இப்போ இது கோட் லெவல் ரீவொர்க்னு வைப்போம், போஸ்ட் ப்ராசஸிங் அல்காரிதம் ரீவொர்க். அல்காரிதம் அப்போ 13 அப்டேட்டா கொடு, அது கொடுத்துட்டா 15R சேல் ஆகாது. நாங்கள் அதனால பிளான் பண்ணிருக்கோம். 13R பிரைஸ் இன்க்ரீஸ் தானே இருக்கு, எல்லாமே இன்க்ரீஸ் ஆகி மேல கொடுக்க மாட்டானுங்க. இது வந்து 8 Gen 5ல மட்டும் தான் வரும்னு வானுங்க. ஆனா சில விஷயங்கள் உண்மைதான். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி சம்பவம் நடந்திருக்கான்னு கேட்டேன்னா ஆப்பிள் நடந்திருக்கு. GPU லோடு தாங்காதனால என்ன ஆயிடுச்சு, iPhone 12 வரைக்கும், அது iPhone XS வரைக்கும் தான் GPU பவர்ஃபுல். அதனால 10s வரைக்கும் கட் அவுட் ஃபீச்சர் ஒர்க் ஆச்சு. இப்போ ஒரு இமேஜ் பிடிச்சி அழுத்தினா கட் ஆகுது இல்ல, அது ஒர்க் ஆச்சு. ஸ்டிக்கர் மாதிரி. அந்த டைம்ல வந்து 10க்கு எல்லாத்துக்குமே அப்டேட் வந்துட்டு தான் இருந்தது iOS. ஆனா 10க்கு கிடையாதுட்டாங்க. 10க்கே கிடையாது, என்னடா சொல்றீங்க அப்படின்னா அது GPU இன்ஃபீரியருங்க. இந்த வருஷம் கொண்டு வர ஒரு போனுக்கே எதையும் கொண்டு வர மாட்டான், அப்டேட்ல கொண்டு வர போறான் அவன். இது ஆனா எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட் அவுட் வந்து iPhone 13லயோ 14லயோ ரிலீஸ் ஆச்சு. ஆனா அந்த 14லயோ அதுல ரிலீஸ் ஆகும்போது அது iOS ஓட தான். 16லயோ அதுல ரிலீஸ் ஆச்சா, iOS 16லயோ அதுலயே கட் அவுட் வந்ததுன்னு நினைக்கிறேன். 16ல தான் அதே மாதிரி லாக் ஸ்கிரீன் கஸ்டமைசேஷன் இன்ட்ரோடியூஸ் ஆச்சு. 16க்கு அப்புறம் 17, 18, இப்போ 26. இவ்வளவு வந்துருச்சு. பரவாயில்ல. ஆமா, அதாங்க ஆக மொத்தம் 15R சென்ற வாரம் லான்ச் ஆயிடுச்சு. ஆமா. இதை தொடர்ந்து இதுக்கப்புறம் என்ன ஃபிளாக்ஷிப் வரும், இதுக்கப்புறம் சாம்சங் கிட்ட வந்து ஷாமி கிட்ட வந்து ஃபிளாக்ஷிப் வரும். எவ்வளவு பேர் வந்தாலும் நம்மளால வாங்க முடியாது. அதனால எங்க கடமை ப்ராடக்ட் நல்லா இருக்கா இல்லையா, கைக்கு வந்ததுன்னா நாங்க அதை சொல்லுவோம். இது பெரியவன். நான் இது எதுல எடுத்தேன், Nokia 9 PureView. அதுல எடுத்த போட்டோ இது. அதான் நல்லா இருக்கு. இப்போ ரீசெண்டா வந்து டாக்டர் நோக்கியாங்கிறவர் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு, 9 PureView அவர்கிட்ட இருக்குன்னு. எனக்கு ஒரே வைத்தறிச்சல். என்கிட்ட இருக்கு ஃபோனு, ஆனா என் ஃபோன்ல வந்து கொஞ்சம் பிரச்சனை வந்துருச்சு. ஏன்னு பார்த்தோன்னா அப்பா யூஸ் பண்ணாங்க. ஒருத்தரும் அவங்க கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, டப்புன்னு கீழே விழுந்துரும். ஏன்னா அவங்களா போட மாட்டாங்க. இவனுங்க நம்மகிட்ட ஃபோன் கேட்டா கொடுக்க மாட்டோம்ல, அவங்க போன பிடிங்கி தான் அடிப்பாங்க. ஏலியன் மாதிரி கண்ணு இருக்குங்க. அதுல என்ன மேட்டர்னா 2 RGB சென்சார், 3 மோனோக்ரோம் சென்சார், ஒரு TOF டைம் ஆஃப் ஃபிளைட் 3D சென்சார் இருக்கும். அது வந்து என்னத்துக்குன்னா டெப்த் அனலைஸ் பண்றதுக்கு. ஸோ அப்போ 5 சென்சார்லேருந்து டேட்டாவை எடுத்து ஃபியூஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோவாக கொடுக்கும் அது எப்பயுமே. அப்போ என்ன ஆயிடுது, 5 சென்சாரில் டைனமிக் ரேஞ்ச் கிடச்சி டீட்டெயில் கிடச்சி ஃபியூஸ் பண்ண எப்படி இருக்கும். அப்போ நான் எடுக்கிறது எல்லாமே HDR ஃபோட்டோ தான். ஆமா. இப்போ மற்ற ஃபோனில் என்ன பண்ணா, ஒரே கேமரா சென்சாரில் நான் ஷட்டர் வச்சு அடிச்சு அட் அ டைம் 4 ஷாட்டோ 8 ஷாட்டோ கம்ப்யூட்டிங் பவரை பேஸ் பண்ணி 8 ஃபோட்டோ வேரியபிள் எக்ஸ்போஷரில் எடுத்து லோயஸ்ட் பாயிண்ட் ஆஃப் எக்ஸ்போஷரில் வந்து ஸ்கையில் இருக்கிற டீட்டெயில், சன்னில் இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துப்பேன். அப்புறம் அதுலேருந்து இன்க்ரீஸ் ஆக நார்மல் எக்ஸ்போஷரில் ஃப்ரேமை ஃபுல்லாக பக்காவாக எடுத்து வச்சுக்கிட்டு சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் அவுட்லைன் பண்ணிட்டு இன்க்ரீஸ் பண்ணுற எக்ஸ்போஷர்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா சப்ஜெக்ட்ஸோட டீட்டெயில் இன்னும் பிரைட் ஆகும். எல்லாத்தையும் எடுத்து நான் மேட்ச் பண்ணுவேன். ஆமாம். ஆனால் இந்த Nokia 9 PureView அது 5 சென்சார்லேருந்து வந்து ஃபோட்டோ ஃபியூஸ் பண்ணனால சில சமயங்கள் அதெல்லாம் கம்ப்யூட் பண்ண முடியாது. 845 Snapdragon 845 அது ஃபோன் வந்துச்சு. 845 வந்து குவால்காமே சொல்லியிருப்பாங்க, எங்க ஃபோனோட ஸ்பெக்ட்ரா எல்லாத்தையுமே வந்து அடின்னு அடிச்ச ஒரே கம்பெனி இவங்க தான் சொன்னாங்க. ஏன்னா 100% CPU GPU லாக் பண்ற மாதிரி ISP இருந்து எல்லாத்தையுமே இவங்க 100% ரன் ஆகணும்ல. ஆமா, எல்லாமே வந்து பார்த்தோன்னா உனக்கு ரன் ஆகணும் அட் அ டைம். அப்போ என்ன ஆயிடுச்சு, அவ்வளோத்தையும் போட்டு ஸ்டாக் பண்றதுனால டிவைஸே சில சமயம் 5 ஃபோட்டோ எடுத்தா ஒரு ஃபோட்டோ ப்ளீச் பண்ணி தான் எடுக்கும். எனக்கு ஒட்ட தெரியல அப்படின்றோம், அந்த அளவுக்கு வரும். ஆனா வர்ற போட்டோ ஆனா பயங்கரமா இருக்கும். ரா போட்டோ எடுக்கலாம்னு வச்சுக்கேன். அதனால இப்ப நான் ட்விட்டர்ல அந்த போஸ்ட் பழைய போட்டோஸ்லாம் நான் ஷேர் பண்ணேன். பாக்குற எல்லாருமே என்ன இது அப்பயே இவ்வளவு சூப்பராவா அப்படின்னு எல்லாரும் ரிப்ளை போடுறாங்க. இந்த போட்டோலாம் இன்னைக்கு பாக்குறதுக்கு எப்படி இருக்கு, ரொம்ப நேச்சுரலா இருக்கு, எங்கேயுமே ஓவர் ப்ராசஸிங் இல்ல, எதுவுமே இல்ல, நேச்சுரலா இருக்கு. முடிஞ்சு அவ்வளவுதான். ஆமா, அன்னைக்கு ஆனா என்னாச்சு தெரியுமா, அப்பயும் சூப்பர் தான். ஆனா ஆஃப் பேக்டு சாஃப்ட்வேர் மாதிரி ஃபீல் எதுனா ஓவரால் போனா பார்க்கும்போது. ஏன்னா 50,000 ரூபாய்க்கு நீ சாம்சங் வாங்கினா வேற லெவலில் வாங்க முடியும் அன்னைக்கு டேட்டுக்கு. அதனால அப்ப சாம்சங்கோட ஃபிளாக்ஷிப்பே வந்துரும்ல. ஆமா, சாம்சங்ல 60,000 ஃபிளாக்ஷிப் இருந்தது அப்ப. S9 S10. ஸோ இல்லை இதான் சொல்ல வரேன். மொத்தம் பழைய ஃபோன்ஸ்ல நிறைய ப்ராசஸிங் ஆஸ்பெக்ட்ஸ்ல வேற லெவலில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸிங் வந்து AI இருக்கு, ரொம்ப பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டிங் சிப்ஸ் இருக்கு, என்கிட்ட கஸ்டமைஸ்ட் இமேஜ் சிப் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவரா ரொம்ப எல்லாமே இருக்குல்ல, எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். பியூட்டி மோட் இருக்கா, அதையும் யூஸ் பண்ணுவோம். இவர் விவோவில் ஃபோட்டோ எடுத்தேன், என்னைய விவோவில் ஃபோட்டோ எடுத்தா அங்கே BTSல இருப்பானுங்களே அந்த மாதிரி எங்களை முழு வெள்ளையாக்கி காட்டுது. நாங்கள் எங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆக்கி விட்டுருது.
ரைட்டுங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கு. இவங்க வேற இப்போ ஜான் மாதம் ரெட்மி நோட் 15 லான்ச் பண்ணுறாங்க. ரியல்மி 16 லான்ச் பண்ணுறான். ரியல்மி 16ம் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். இப்போ எப்படி வராங்கன்னு பார்ப்போம். இவங்க 2 பேரும் தான் திரும்பியும் பேக் டு த ஃபார்ம் வர ட்ரை பண்ணுறாங்க. மற்ற எல்லாருமே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த கேப்பில் கொஞ்சம் காவு கொடுத்த மாதிரி தான் இருக்குது. எப்படி சொல்கிறேன்னா பர்ஃபார்மன்ஸ்னு பேசிட்டு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கோட்டை விடுற மாதிரி இருக்குது போகிற பக்கம் பார்த்தா. எனக்கு வந்து இப்போ சிம்பிளாக சொல்லணும்னு வைங்களேன், நோட் 15ஓட ரெண்டர்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். அண்ட் சைனாவில் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்தியாவுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு சில ஃபீச்சர்ஸ் மாறும், அது நீங்கள் பார்ப்பீங்க. ஆல்ரெடி நீங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. 108 MBங்கிறதே நமக்கு எக்ஸ்க்ளூசிவ் தான். சரி, அது மாதிரி நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஸோ டிவைஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு புது ஹோப்பை பில்ட் பண்ண ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் ப்ரைஸிங் எப்படி இருக்க போகுதுங்கிறது தான் இங்கே பயமாக இருக்குது எனக்கு. ஸோ அது வந்து நான் எப்பயுமே சொல்கிறது தான். ப்ரைஸிங் மட்டும் சப்போஸ் 20,000க்கு மேலே இருந்தது அப்படின்னா நோ இஷ்யூஸ், போக்கோ இருக்குது. ஏங்க அதுவே 20,000னா இப்போ ப்ரோ ப்ளஸ் எல்லாம் 40,000மா? ஆமாம், அப்படிதான் வரும். சந்தோஷம்பா. ஆமாம், அப்படிதான் இருக்கும் இனிமே. அதுக்குன்னு ரெட்மி ப்ரோ ப்ளஸ் 40,000 விடுவாங்க. கேமரால ஏதோ பயங்கரமா ஒர்க் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டேன். பார்ப்போம். இது ஆனால் இதில் ட்விஸ்ட் என்ன, இது எல்லாமே இந்தியா எக்ஸ்க்ளூசிவா கேட்டால் இந்தியன் மார்க்கெட் வேற மாதிரி. சைனால அதை எதிர்பார்க்க மாட்டேங்கிறாங்களாமே. சைனீஸ் மார்க்கெட்ல எப்படி வர மாட்டேங்குது. சைனால வரது இப்போ இந்த ரெட்மி நோட் 15 சைனால பார்த்தா 50 MB 40 அந்த தான் இருந்தது. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தா 8 MB போட்டு வச்சிருக்கு. நம்ம ஊர்ல அதுவும் மாறுன்றாங்க. 8 MB கொடுத்தா ஜோக் ஆயிடுமே. நம்ம ஊர்ல எல்லாமே மாறுதான். அந்த மாதிரியான ஏரியாஸ்ல சேஞ்சஸ். ஏன்னா இங்கெல்லாம் 8 MB எதில் கொடுப்பானுங்க, 15C அந்த மாதிரிலாம் 8 MB கொடுப்பானுங்க. ஆனா சைனால பாரு, அங்க அவனுக்கு பிடிச்சிருக்கும் போல இருக்கு, அதனாலே எடுத்து உள்ள வச்சு போல இருக்கு. அவ்வளவுதான். சரி, ஃபோன் யூஸ் பண்ணாம ரைட்டு, அவ்வளவுதான். ரைட்டுங்க. தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பார்க்கலாங்க. பாய்.